வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட்டு மல்டிபிள் சைல்டு, இப்போது ஒரு பேரண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டியை மல்டிபிள் சைல்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இன்ஹெரிட் பண்ண முடியும். இது வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆனாக பார்க்கலாம். இப்போது இந்த கோடை பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபேஷன், மென்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸுன்னு இருக்குது. இப்போது இந்த மென்ஸ் அப்படிங்கிறத பேரண்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதோடைய சைல்டு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெஸ், ஏன்னா எக்ஸ்டென்ஸ் மென். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி கிளாஸ் கிட்ஸ் பாய் எக்ஸ்டென்ஸ் மென்ஸ். ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டு மல்டிபிள் சைல்டு, ஒரே ஒரு பேரண்ட்டு நம்ம எத்தனை சைல்டு வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளாஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் எக்ஸ்டென்ஸ் மென்ஸ். இப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட் என்ன, மென்ஸு. மென்னுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக 3 கிளாஸ் நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ மொதல் கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, கிட்ஸ் பாய், அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்ஸு ஸ்பெஷல். ஸோ ஒரு பேரண்ட் என்ன, மென், அதோட சைல்டு என்ன வருது, ஸ்பெஷல் ட்ரெஸ், அடுத்த ஒன்று வந்து கிட்ஸ் பாய், அடுத்தது ஒன்று பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல். இது வந்து ஹைராரிக்கி. இப்போ ஒரு பேரண்ட் அப்படிங்கிறப்போ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் பேரண்ட், இங்கே பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் சைல்டு இருக்கும். இப்போ ஹைராரிக்கல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேரண்ட்டு மல்டிபிள் சைல்டு. பட் இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, மல்டிபிள் பேரண்ட் இருப்பாங்க, ஒரு சைல்டு இருக்கும். இது வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணாது. இப்போது இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா 2 பேஸ் கிளாஸு, ஒரு சைல்டு, கிளாஸ் ஏ கிளாஸ் பி, கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி, இது வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணாது. ஓகே, அதாவது எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு ஒரே ஒரு கிளாஸை தான் இன்ஹெரிட் பண்ணும். நீங்கள் எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பின்னு போட்டிங்கன்னா சப்போர்ட் இந்த 2 பேஸ் கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டியை ஒரு சைல்டுக்கு நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸு ஜாவா சப்போர்ட் பண்ணாது. Why does ஜாவா நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்? இது வந்து டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு பேரண்ட் இருக்குது, இது ஒரு பேரண்ட்டு, இதுலேருந்து சில ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து இந்த கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பிக்கு கொண்டு போகிறோம். அதே மாதிரி அதே ப்ராப்பர்ட்டியை கிளாஸ் சிக்கு கொண்டு போகிறோம். இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திரும்பவும் இந்த கிளாஸ் டி என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுது. இப்போது ஏற்கனவே இதோடைய கிளாஸ் பியோடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இல்லை. அதே கிளாஸ் சியோடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணும்போதும் பிரச்சனை இருக்காது. கிளாஸ் பி கிளாஸ் சி இதோடைய 2 ப்ராப்பர்ட்டி கிளாஸ் டிக்கு வரும். ஆனால் கிளாஸோடைய ஏ ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே வரும். அதே மாதிரி இது த்ரூவாகவும் வரும். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகும். கிளாஸ் ஏவோடைய ப்ராப்பர்ட்டி கிளாஸ் பி கிட்டையும் இருக்கும், கிளாஸ் சி கிட்டையும் இருக்கும். அப்போ கிளாஸ் பி ஒரு நடை இன்ஹெரிட் பண்ணும், கிளாஸ் சியும் ஒரு நடை இன்ஹெரிட் பண்ணும். இதுக்காக C++ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷலாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இங்கே ஜாவாவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து டைமண்ட் ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணாது. இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஷயம் என்னென்னா, why ஜாவா does not support multiple inheritance அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா டைமண்ட் ப்ராப்ளம் இன் ஜாவா, இதுதான் டைமண்ட் ப்ராப்ளம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸாக நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக், நியூ கிளாஸ், மல்டி நாட் சப்போர்ட் அப்படின்னு பப்ளிக் ஸ்டாட்டிக் வேரியபிள் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் parent 1 my details, class parent 2 void my info. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா class child extends parent 1 parent 2.
இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த பேரண்ட் 2-வை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு பேரண்ட்டை உங்களால் கொண்டு வர முடியும், எரர் வராது. ரைட்டா? இது எரர் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு எந்த எரரும் வராது. அதே நீங்கள் என்ன பண்ணுங்க, கமா பேரண்ட் 2, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எடுத்துக்கவே இல்லை. நம்ம இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். சைல்டு c1 ஈக்குவல் டு நியூ சைல்டு, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல இது ஒரு எரர். இப்போ இந்த எரரை ரிசால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே எரர் இருக்கு. இப்போ நான் எடுத்த உடனே எரர் ரிசால்வ் ஆயிடுச்சு. பட் அதுவே எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் 1, பேரண்ட் 2 அப்படின்னு போடும்போது எனக்கு எரர் வருது. இப்போ இது வந்து தப்பு. இது வந்து பேரண்ட் 1, இது பேரண்ட் 2. ஸோ இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் ஒரு சைல்டுக்கு இன்ஹெரிட் பண்ணுறீங்க. ஸோ இது ஜாவா சப்போர்ட் பண்ணாது. எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு ஒரே ஒரு பேரண்ட்டை மட்டும் தான் இன்ஹெரிட் பண்ணும், மல்டிபிள் பேரண்ட்டை இன்ஹெரிட் பண்ணாது. அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்டர்ஃபேஸ் இதை நெக்ஸ்ட் செக்ஷனில் இன்டர்ஃபேஸ் த்ரூவாக எப்படி நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், பட் பார்ஷியலி இன்டர்ஃபேஸ் த்ரூவாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ரைட்டா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.